நான் சொல்கிற சினாரியோவை இமேஜின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தினமும் காலையில் வாக்கிங் போகிற ஹேபிட் இருக்குன்னு வச்சுப்போம். அன்றைக்கி காலை அதே மாதிரி வாக்கிங் போகிறதுக்காக வீட்டிலேருந்து கிளம்பி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு லேக்கில் நீங்கள் வாக்கிங் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த ஏரி கரையில் மண்ணில் ஏதோ புதஞ்சி இருக்கிற மாதிரி ஒரு விஷுவல்ஸ் தெரியுது. நீங்கள் கீழே உட்காந்து ஒரு க்யூரியஸில் அந்த மண்ணை தோண்டி எடுத்து அது என்னன்னு பார்த்துருவோம் அப்படின்ட்டு தோண்டிகிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் தூரம் தோண்டும் போதே உங்களுக்கு அந்த பொருள் வியர்டாக தெரியவும் டார்ச் லைட் ஆன் பண்ணி இந்த என்ன பொருள் நீங்கள் டார்ச் லைட் அடித்து பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கிற ஒரு மர்மமான பொருள் ஒரு மனிதனுடைய எலும்பு கூடுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நமக்குலாம் மர்மங்கள் இல்லை மிஸ்ட்ரீஸ் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு ஞாபகம் வர சில விஷயங்கள் என்னவாக இருக்கும்? பெர்முடா ட்ரையாங்கிள் மிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் எகிப்தோட பிரமிடோட ரகசியம், இன்னும் போனோம் அப்படின்னா டைட்டானிக்கோட அந்த மூழ்கின மிஸ்ட்ரி தெரியும், வேறு மலேசியாவோட காணாமல் போன அந்த ஃப்ளைட்டோட மிஸ்ட்ரீஸ், இந்த மாதிரி நம்ம ஒரு சில லிஸ்ட் வச்சுருப்போம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்க எல்லா மர்மங்களுக்கும் டஃப் கொடுக்குற அளவுக்கு இந்தியாவிலையும் ஆயிரக்கணக்கான மர்மங்கள் புதஞ்சிருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா? இப்படி 1000 மர்மங்களில் முக்கியமான இன்னைக்கு வரைக்கும் இதை யார் பண்ணியிருப்பா, இது எதனால் நடந்திருக்கும், இதுக்கு பின்னாடி இயற்கை இருக்கா இல்லை ஏலியன் இருக்கா அப்படின்னு பல கான்ஸ்பிரசியை தனக்குள்ளே புதைச்சி வச்சிருக்கிற ஸ்கெலிட்டன் லேக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஹலோ ஹோமிஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் 360. 1942 உத்தரகண்ட் மாநிலம். நிறைய பேர் இந்த மாநிலத்தோட பேரை கேள்விப்பட்டிருப்போம். இந்தியாவோட வடக்கு பகுதியில் இருக்குது. இந்த மாநிலத்தில் தான் ஹிமாலயஸோட ஒரு பகுதியும் இருக்குது. இந்த மாநிலத்துக்கு வேற ஒரு பேரும் இருக்குது, கடவுள்களின் நிலம். கடவுள்களின் நிலம் அப்படிங்கிறதுனால என்ன மீனிங் அப்படின்னா, இங்கே நிறையா பேர் பில்கிரிம்ஸாக மாறுறவங்க. பில்கிரிம்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்து மதத்தை ஏற்றுக்கிட்டு ஹிமாலயாஸில் ஆன்மீக வாழ்க்கையை ஆரம்பிக்கிறவங்க தான் பில்கிரிம்ஸ் சொல்கிறாங்க. இந்து கடவுள்களுக்கான கோவில்களும் பில்கிரிம்ஸும் அதிகமாக இங்கே இருக்கிறதுனால இந்த இடத்த லேண்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது 1942 பிரிட்டிஷ் நம்ம இந்தியாவை ஆட்சி செஞ்சுட்டு இருந்துச்சு. ஸோ அந்த பீரியட் ஒரு போர் நடந்துட்டு இருந்த சமயம் தான். ஆக்சுவலாக நம்ம இந்தியாவுமே 1945 தான் சுதந்திரம் வாங்குச்சு. அப்போது 1942 கொஞ்சம் யோசித்துக்கோங்க, நம்ம இன்னும் பிரிட்டிஷ்க்கு கீழே தான் இருக்கிறோம். இந்த உத்தரகண்ட் மாநிலத்தில் லேண்ட் சர்ஃபேஸில் இருந்து ஹிமாலய மலையோட 16,500 அடி உயரத்தில் தான் இந்த ரூப்குண்ட் ஏரி இருக்குது. ரூப்குண்ட் ஏரி அப்படின்னா நிறைய பேருக்கு தெரியாது. ஸ்கெலிட்டன் லேக் அப்படின்னு சொன்னால் எல்லாருக்குமே தெரியும். இந்த ரூப்குண்ட் ஏரி தான் காலப்போக்கில் இந்த மர்மத்தினால ஸ்கெலிட்டன் லேக் அப்படின்னு மாறுது. அங்கே இருக்கிற ஃபாரஸ்ட் ரேஞ்சர் ஒரு நாள் டெய்லி விசிட் போகும்போது அங்கே இருக்கிற பனிகள்லாம் விலகி அந்த ஏரி கொஞ்சம் கொஞ்சமாக விசிபிள் ஆகிறத பார்க்குறாரு. இப்படியே நாட்கள் தொடர ஒரு நாள் அந்த ஏரி முழுசாக பனிகள் விலகி அந்த ஏரியோட அழகு அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. அவர் அந்த ஏரியை போய் பார்த்து ரசிச்சுட்டு வர்றதுக்காக அவர் கிட்ட நெருங்க அந்த ஏரியோட அழகு மட்டும் அவர் கண்ணுக்கு படலை. அந்த ஏரியை சுற்றின எல்லா ஏரியாலையும் மனித எலும்பு கூடுகள் கொத்து கொத்தா செதறி கிடந்ததை அவரால் பார்க்க முடிஞ்சது. நீங்கள் இமேஜின் பண்ணுற மாதிரி ஒரு மனுஷனோட எலும்புகள் அங்கே செதறி கிடந்துச்சு அப்படின்னு கிடையாது. பல மனிதர்களோட எலும்புகள், கிட்டத்தட்ட என்னன்னு சொல்கிறாங்கன்னா 300 to 800 மனிதர்களோட எலும்பு கூடுகள் அங்கே கிடச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக கொஞ்சம் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியா ஒரு ரிமோட்டான ஏரியா. இவர் ஒரு பாதுகாப்பு விசிட்டில் சுற்றிட்டு இருக்கும்போது தான் இந்த விஷயத்தை பார்க்குறாரு. இவர் இந்த விஷயத்தை பார்த்ததும் அங்கே இருக்கிற பிரிட்டிஷ் அத்தாரிட்டிஸ்ட்டை இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் அத்தாரிட்டிஸ் அங்கே வந்ததும் இது யாரோட எலும்புகளாக இருக்கும், இந்த எலும்புகள்லாம் இங்கே எப்படி வந்தது, இந்த மாதிரி பல கேள்விகள் அவங்களுக்குள்ள எல்லாம் ஆரம்பிச்சது. அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்ததும் சில பிரிட்டிஷ் அத்தாரிட்டிஸ் என்ன நினச்சாங்க அப்படின்னா, இது ஒரு வேளை ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸோட எலும்பு கூடுகளாக இருக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறாங்க. இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகும்போது இது ஜாப்பனீஸ் எலும்பு கூடு கிடையாது, அது கன்ஃபார்ம் ஆகுது. அப்போது இந்த பிரிட்டிஷ் அத்தாரிட்டிஸ் எல்லாம் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுறாங்க. ஜாப்பனீஸ் இன்வேஷன் இது வரைக்கும் இன்னும் வர ஆரம்பிக்கலை அப்படின்ட்டு. இருந்தாலும் அப்போ இந்த எலும்புகள்லாம் யாரோடது அப்படின்னு இன்னும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அந்த எலும்புகளை கொண்டு போய் டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்கிறாங்க. இந்த டிஎன்ஏ டெஸ்ட்டில் வந்த ரிசல்ட் இந்த உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சது. அப்படி டிஎன்ஏ டெஸ்ட்டில் என்ன ரிசல்ட் வந்தது அப்படின்னா, இங்கே இருக்கிற இந்த எலும்புக்கூடுகள், இந்த நூற்றுக்கணக்கான எலும்புக்கூடுகளும் ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோடது கிடையாது அப்படிங்கிறாங்க. அதாவது வேறு காலத்தில் வாழ்ந்த வேறு மக்களோட எலும்புக்கூடுகள் அப்படிங்கிறாங்க. வேறு காலத்தில் வாழ்ந்த அப்படின்னா நூற்றாண்டுகளே வித்தியாசம். 19ஆம் நூற்றாண்டில் இருக்கிறவங்களுடைய எலும்புக்கூடு இங்கே இருக்குது, 9வது நூற்றாண்டில் இருக்கிறவங்களுடைய எலும்புக்கூடும் இங்கே இருக்குது. அப்போது ஒரே காலகட்டத்தில் வாழாத மக்களுடைய எலும்புக்கூடுகள்லாம் ஒரே இடத்துக்கு எப்படி வந்தது? இது இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கேட்கும் போதே நமக்கு ஒரு கூஸ்பம் வருது. அப்போ அந்த காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க, அந்த பகுதியை சேர்ந்தவங்க, கிட்டத்தட்ட நான் சொல்லியிருந்தேன் இது ஒரு ரிலீஜியஸ் பகுதி அப்படின்ட்டு. அப்போது நிறையா மூட நம்பிக்கைகளும், அதாவது ரிச்சுவல்ஸ் பண்ணுற நிறைய மூட நம்பிக்கைகளுக்கு அடிமையான சில மக்களும் அங்கே இருந்தாங்க. ஸோ அப்போ அந்த டயத்தில் இந்த நியூஸ் அங்கே எவ்வளோ தீயாக பரவி இருக்கும் அப்படின்னு பாருங்கள். நம்ம ஊர் எல்லையில் ஒரு கோழியோ சேவலோ கழுத்தறுபட்டு கிடக்கு அப்படின்னாலே பல 100 வருஷங்கள் தாங்குற அளவுக்கு பல கான்ஸ்பிரசி தியரிஸை எழுத ஆரம்பிச்சிருவோம். அப்போது இந்த மாதிரியான ஒரு விஷயம் அந்த பகுதியில் நடந்திருக்கு அப்படின்னா அந்த மக்கள் சொல்கிற வதந்தி பல உண்மைகளை தாண்டி பரவ ஆரம்பிச்சது. அந்த வதந்திகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப்ராக்டிக்கலாக
சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, சயின்டிஸ்ட் வந்து இவங்கெல்லாம் வந்து இந்த வகையான பீப்புள்ஸ் தான், இப்படி தான் இவங்க இறந்துருக்கலாம் அப்படிங்கிற ஒரு தியரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த தியரி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பல ரிசர்ச்சுக்கு அப்புறம் சயின்டிஸ்ட்டுக்கு ஒரு தியரி கிடைக்கிது. ஆக்சுவலாக அங்கே இருந்த ஸ்கெலிட்டன்ஸில் பல பேருடைய ஸ்கல்ஸில் ஒரு கிரிக்கெட் பால் அளவுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறத பார்க்குறாங்க. ஒரு கிரிக்கெட் பால் அளவுக்கு காயம் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா இது ஒரு விஷயத்தால் மட்டும்தான் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராங்க. ஹெயில்ஸ்டோம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பனிக்கட்டி மலை தான். நம்ம ஊரில் பேர் ஆலங்கட்டி மலை மாதிரி அது கிடையாது. நம்ம ஊரில் பேர் ஆலங்கட்டி மலைகளில் சின்ன சின்ன ஐஸ் கட்டிங்க பார்த்துருப்போம். ஆனால் இந்த ஹெயில்ஸ்டோமில் பெய்கிற பனிக்கட்டிகள் வந்து ஒரு கிரிக்கெட் பால் சைஸுக்கோ இல்லை ஒரு கோல்ஃப் பால் சைஸுக்கோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆல்ரெடி இவங்க பண்ண ரிசர்ச்சில், டிஎன்ஏ ரிசர்ச்சில் இந்த எலும்புக்கூடுகள் வெவ்வேறு காலகட்டத்தோடது அப்படின்னு சொல்லியிருந்தோம். வெவ்வேறு காலகட்டத்தோட எலும்புக்கூடுகள் வெவ்வேறு நாடுகளோட மக்களோடது அப்படின்னும் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதாவது மெடிட்ரேனியன் அப்படின்னு ஒரு கடல் பகுதியை சுற்றி இருக்கிற நாடுகளோட மக்களும் இங்கே வந்து இறந்துருக்காங்க அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இதனால் சயின்டிஸ்ட் என்ன நம்புகிறாங்க அப்படின்னா இது ஒரு புனித ஸ்தலம் அப்படிங்கிறதுனால பல நாடுகள்லேருந்து வந்த மக்கள் இந்த புயலில் மாட்டிக்கிட்டு ஒன்றா சேர்ந்து இதே இடத்துலையே வாழ்ந்து இறந்துருக்காங்க. சயின்டிஸ்ட் ஒரு பக்கம், அங்கே இருக்கிற மக்கள் ஒரு பக்கம்னு பல விதங்களில் கதைகள் சொன்னாலும் இன்றைக்கி வரைக்கும் அந்த ஸ்கெலிட்டன் லேக் எதனால் அப்படி மாறுச்சு அப்படிங்கிற ஒரு உண்மையான விஷயம் நமக்கு யாருக்குமே தெரிய போகிறதில்ல. இவ்வளோ மர்மங்களை புதைச்சி வச்சுருக்க இந்த ஸ்கெலிட்டன் லேக்குக்கு உங்களுக்கு போகிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக போவீங்களா மாட்டிங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான மிஸ்டான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மிஸ்ஸஸ் 360 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.